Joy to the world, the Lord is come. Let earth receive her King. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. அந்த காலத்தில் ரிங்கல்தோபே ஐயர் அவர்கள் திருவிதாங்கூரில் வசிக்க தொடங்கின போது ஆலயம் கட்ட அனுமதியும் கிடைத்தது. 1809 வருடம் மே மாதம் மயிலாடியில் திருவிதாங்கூரில் முதலாம் புராட்டஸ்டன்ட் தேவாலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டார். அடுத்த வருடமே பிரதிஷ்டையும் செய்து ஆராதனையும் நடத்தினார். 1810 வருடம் தம் சகோதரிக்கு எழுதிய கடிதத்தில், இந்த கோவில் வாசலில் உட்கார்ந்தேன், உடனே 6 கோயில்கள் கட்டி முடிக்கப்பட்டன. ஆமாங்க, அந்த 6 கோயில்களில் ஒன்று தான் ஈத்தாமொழி கோயில். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், வாங்க. வேதமாணிக்கம் அவர்கள் ஈத்தாமொழி பகுதியில் இறைப்பணி ஆற்றிய வருகையில் அவ்வூரில் உள்ள சில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்திற்கு வந்தார்கள். அவர்கள் ஆராதனை நடத்துவதற்கு ஆலயம் அமைக்க வேதமாணிக்கம் முயற்சிகளை மேற்கொண்டார். அதன் பயனாக ஓலை வேயப்பட்ட ஓர் தேவாலயம் அமைக்கப்பட்டது. அதை பார்த்த அவ்வூரில் உள்ள சிலர் பொறாமை கொண்டனர். அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவ்வூரில் உள்ள மகாதேவன் குமாரன் என்னும் அரசு அதிகாரி அம்மக்களை தூண்டிவிட்டு ஆலயத்தை தீ வைத்து அழித்தான். அது மட்டுமின்றி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு பல வகைகளிலும் துன்பத்தை கொடுத்து வந்தான். அச்சூழலில் ரிங்கல்தோபே ஐயர் அவர்கள் அரசாங்கத்துடன் இணக்கமுடையவராக காணப்பட்டார். தம்முடைய செல்வாக்கினால் மகாதேவன் குமாரனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கலாம். ஆனால் அவருக்கு அவ்வாறு செய்ய மனமில்லை. ஒரு நாள் மகாதேவன் குமாரனை ரிங்கல்தோபே ஐயர் அவர்கள் நாகர்கோவில் வைத்து பார்த்தார். அப்பொழுது அவருக்கு அறிவுரை வழங்கி செய்த தவறை சுட்டி காட்டினார். தன் தவறை உணர்ந்து மனம் மாறிய மகாதேவன் ரிங்கல்தோபே போதகரிடம் மன்னிப்பு வேண்டினான். மேலும் தன்னால் அளிக்கப்பட்ட ஆலயத்தை தானே கட்டி கொடுக்க உதவி அளித்தான். மட்டுமல்லாமல் தன்னால் தண்டனைக்குள்ளாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு விடுதலையும் வாங்கி கொடுத்தான். இதனால் ஈத்தாமொழியில் அமைதி திரும்பியது. மக்கள் பகை நீங்கி நண்பர்களாக வாழத் தொடங்கினார்கள். புதிய ஆலயம் கட்டப்பட்டு 1810 அக்டோபர் 14 நாள் ரிங்கல்தோபே போதகரால் அர்ப்பணம் செய்யப்பட்டது. அன்றைய தினமே 32 பேர் ஞானஸ்நானம் பெற்றனர். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஆலயத்தின் அருகாமையில் உள்ள LMS நடுநிலை பள்ளி தான். இந்த பள்ளி அங்கு உள்ள சிறுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக காணப்படுகிறது. இதுவரை ஈத்தாமொழி சர்ச்சின் ஹிஸ்ட்ரியை பற்றி கேட்டீங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு சர்ச் ஹிஸ்ட்ரியை கேட்கலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.